அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எட்டயபுரம் அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது லாரி மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்கள். பாலவேல் சென்னை குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவர் ஒரு காரில் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இன்று காலை சென்றுள்ளார். அங்கு சுவாமி தரிசனம் முடிந்துவிட்டு பின்னர் அங்கிருந்து காரில் சென்னைக்கு கிளம்பியுள்ளார். காரை கார் டிரைவர் பழனி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். கார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் விளக்கு பகுதியில் வரும்போது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அங்குள்ள தனியார் நூற்பாலை அருகே சாம்பல் ஏற்றி மதுரை நோக்கி செல்லக்கூடிய லாரி ஒன்று நின்று இருக்கு. அந்த லாரி மீது இந்த கார் அதிவேகத்துல மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே காரை ஓட்டி வந்த பழனி, பாஸ்கர், அங்கே காரில் இருந்த வனிதா, வசந்தி ஆகிய 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அது மட்டுமின்றி பாஸ்கருடைய குழந்தைகள் 2 பேர் இருந்தனர். அந்த 2 குழந்தை சந்தியா, பிரதீப்குமார் ஆகிய 2 படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் எட்டயபுரம் போலீசார் விரைந்து சம்பவம் சென்று காயமடைந்த 2 குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறந்து போன 4 பேர் உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்க்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு கொண்டு போயிருக்காங்க. மேலும் இந்த விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய்விட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் வேளையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளாகி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.